வணக்கம். நான் இன்றைக்கு 2 விதமாக இனிப்பு மோதகம் செய்ய போகிறேன். இப்போ உள்ளுடன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை காட்ட போகிறேன். பயறு 300 கிராம், தேங்காய்ப்பூ 200 கிராம், சர்க்கரை 250 கிராம், ஏலக்காய் 1 கரண்டி, தண்ணி எடுத்திருக்கிறேன் 1 லிட்டர். பயறு அவிகிறதுக்கு நான் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். பயறு வறுக்கிறதுக்கு பயறு ஒரு 10 நிமிஷம் வடிவாக கிண்டி வறுக்க வேணும். வறுத்து ப்ரௌன் கலராக வந்ததன் பின் நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இன்னொரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஏற்கனவே 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு பயறை கழுவி அதுக்குள்ள போட்டு 30 நிமிடம் அவிய விட வேணும். தண்ணி வடிவாக வற்றி வடிவாக அவிஞ்சு இதே போல் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதே போல் தண்ணி ஒட்ட வற்றி பெற வேணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் சர்க்கரை, தேங்காய்ப்பூ எல்லாத்தையும் போட்டு குறைந்த அடுப்பில் வச்சு தண்ணி இல்லாத அளவுக்கு கிண்டி கொண்டு வர வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல வடிவாக வந்திருக்குது. பிறகு ஏலக்காய் பவுடர் போட்டு இப்போ உள்ளுடன் ரெடியாச்சு. இனி நான் மாவு குழைக்க போகிறேன். மாவுக்கு தேவையானது அவித்த கோதுமை மா 500 கிராம், அரிசி மா 100 கிராம், உப்பு 1.5 கரண்டி. கோதுமை மாவுக்குள்ள அரிசி மாவையும் போட்டு கிளற வேணும். அதோட உப்பும் போட்டு வடிவாக கிளறி இருக்கிறேன். இன்னொரு சட்டியில் சுடுதண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா கொதித்த பின் தான் நீங்கள் 5 நிமிடம் ஆற வச்சுட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க வேணும். வடிவாக எல்லா மாவையும் சேர்த்து குழைச்ச பிறகு கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டு வடிவாக அடித்து குழைக்க வேணும். நல்ல பதமாக மா வந்திருக்குது. இனி நான் மோதகம் எப்படி செய்கிறதுண்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். கொஞ்சம் மாவை எடுத்து உங்களுக்கு கைக்கு ஏற்ற போல் கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டையாக்கணும் முதல்ல. பிறகு கொஞ்சம் எண்ணெயும் தொட்டு அதுக்கு பிறகு அப்படி வட்டமாக தட்டி கொண்டு வரணும். தட்டி கொண்டு வந்ததும் பின்னு பிறகு நீங்கள் கொஞ்சம் உள்ளுடனே 1 கரண்டி உள்ளுடனே போட்டு பிறகு நீங்கள் எல்லா பக்கத்தாலையும் சுருக்கி கொண்டு வரணும். சுருக்கி கொண்டு வந்து பிறகு மேலே ஒரு கூர் மாதிரி விட்டு எடுக்கும். இப்போ பார்த்தீங்களா எல்லா மோதவும் செய்துட்டேன். இனி நான் அவிக்க போகிறேன். 1.5 லிட்டர் தண்ணி விட்டு மேல் சட்டியில் எண்ணெய் பூசி மோதகம் வைக்க போகிறேன். 15 நிமிடம் அவிய விடணும். பேந்து அதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு
கையால் எடுக்க சுடும், கரண்டியால் எடுத்தீங்களா சுடாது. அப்போ நீங்கள் கரண்டியால் எடுக்கலாம். நீங்கள் இதில் இப்போ வீடியோவில் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்திருக்கிறேன்ட்டு. அதே போல் நீங்களும் செய்யுங்க. எனக்கு நல்லா வந்திருக்குது மோதகம். நான் மிச்ச மோதகத்தை பொரிக்க போகிறேன். 1/2 லிட்டர் எண்ணெய் விட்டுருக்கிறேன். விட்டு நீங்கள் மோதகத்தை பச்சையாகத்தான் போட்டு பொரிக்க வேணும். அவிச்ச மோதகம் பொரிக்கக்கூடாது. பச்சையான மோதகத்தை நீங்கள் அரைவாசியை போட்டு, உங்களுக்கு விரும்பினால் அரைவாசியை போட்டு பொரியுங்க. ஆனால் நீங்கள் எடுக்கும்போது ப்ரௌனாக வந்த பிறகுதான் பொரிச்செடுக்கணும். நான் 2 விதமாக மோதகம் செய்து காட்டியிருக்கிறேன். 30 மோதகம் எனக்கு வந்திருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கோ. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் சேஷன் குக்கிங்.